Yes, sir. Yes, sir. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதில் இந்த லெஃப்ட் சைடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. We are going to discuss this functions. First function, then recursion, then library. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். So functions, what are the things you should know? Means you should know that definition first. Okay, so here everything is theory as well as practical. Okay, ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Then what is the advantages of function? ஃபங்க்ஷன் நம்ம ஏன் போகிறோம், நார்மல் ப்ரோக்ராம்லேருந்து ஃபங்க்ஷன் ஏன் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கொஷினில் நல்லா பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும். அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட் பாசிங் அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே 3 டைப் தான். ஓகே, பட் அந்த கொஷினை ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நார்மலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பில்ட்-இன் ஃபங்க்ஷன், தென் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரெசன்ட் இன் தி மாடியூல், தேர்ட் ஒன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட் பாசிங்னா உங்களுக்கு டைப்ஸே வேறு. ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் கேர்ஃபுல்லி, then you go for answering. Okay, then variables, we discussed about local variable and global variable. Okay, local variable means the variable present inside the function or block. Okay, block means இப்போ ஒரு if statement நம்ம பார்த்துருக்கோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பிளாக். ஓகேவா, இப்போ ஃபார் லூப்புக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ஐ வேரியபிள் வந்து நீங்கள் வெளியில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஐங்கிறது லோக்கல் வேரியபிள். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட்? ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. Yes, எஸ் Yes, எஸ். sir. ஏன்னா அந்த வேரியபிள் வந்து நம்ம அந்த பிளாக்குக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாமே லோக்கல் வேரியபிள். ஓகே, தட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி வித்தின் த பிளாக். ஓகே, விசிபிலிட்டி, ஸ்கோப், எவ்ரிதிங். அந்த வேர்ட்லாம் உங்களுக்கு எப்படி வேணால் கேட்பாங்க, அதனால அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அக்சசிபிலிட்டி, இல்லைன்னா லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், இப்படிலாம் கேட்பாங்க. குளோபல் வேரியபிள் மீன்ஸ் த வேரியபிள் ப்ரெசன்ட் in the main program. Okay, that is we can access from anywhere in the program. So the lifetime also, that is within the entire program. Okay, lifetime means the variable can be used in anywhere. ஓகே, அந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதில் ஒரு வேல்யூ ஹோல்டு பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு ஒன் மோர் திங், குளோபல் கீவேர்ட். ஓகே, குளோபல் கீவேர்ட் அண்ட் குளோபல் வேரியபிள் டிஃபரெண்ட், கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ குளோபல் கீவேர்ட் வேர் வி வில் யூஸ் மீன்ஸ் வி வில் யூஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு குளோபல் வேரியபிளை லோக்கல்குள்ளேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், குளோபலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதோட என்னன்னா ஒரே சிங்கிள் வேரியபிளாக சேஞ்ச் பண்ணிக்கிறனால நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுற சேஞ்சஸ் வெளியிலே அஃபெக்ட் ஆகும். அதுதான் குளோபல் கீவேர்ட். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? யூ ஷுட் நோ தீஸ் குளோபல் கீவேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் and do some practice, then only you will understand. Okay, then the syntax of function. Okay, so எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறது, யூ ஷுட் ஃபாலோ த சின்டாக்ஸ், தட் ரூல்ஸ். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினெட்லி டெஃப் கீவேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஇஎஃப் ஸ்பேஸ் தென் ஃபங்க்ஷன் நேம். என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறீங்களோ அது கொடுங்க. இன்சைட் த ப்ராக்கெட் யூ கேன் ஸ்பெசிஃபை த பேராமீட்டர்ஸ். ஓகே, then inside the function you can give the program. Okay, whatever the operation you are doing you can give inside the function. Okay, so the syntax very very important. Syntax means the general format. Okay, example வேற syntax வேற. so syntax compulsory நீங்க தெரிஞ்சுக்கணும். sometimes theory questionsல கேட்பாங்க, இல்ல 1 markல கூட கேட்கலாம். so kindly practice from now itself. And one more important thing, I already told you, don't use any capital letters inside the program. Okay, so Saturday's classல கூட நோட் செக்கிங்ல நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. டோன்ட் யூஸ் த கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் த ப்ரோக்ராம்.
Students understood? Yes, sir. Yes. ஸோ இங்க கூட டெஃப்க்கு டிஇஎஃப்க்கு நீங்க கேபிட்டல் டி யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்லயே தப்பு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் லைன்லாம் போய் கரெக்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே தப்பு அப்படின்னா, ஓ இவங்களுக்கு இதுவே தெரியல அப்படின்னா இவங்களுக்கு ப்ரோகிராம் கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதெல்லாம் கீழ பார்க்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் வந்து ஒரு மென்டாலிட்டி, லாஜிக்கல் திங்கிங். ஸோ 12th ஸ்டூடெண்ட்டா நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாருமே. பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெராமீட்டர் அண்ட் ஆர்குமென்ட்? ஓகே. அது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ மெயின் ப்ரோகிராம்ல காலிங் ஃபங்ஷன் இருக்கும் இல்லையா? அங்க குடுக்குற வேல்யூஸ்க்கு ஆர்குமென்ட்ஸ்னு நேம். ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கிறதுக்கு பேரு பெராமீட்டர்ஸ். ஓகே. ஸோ அந்த நேம் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கும். அந்த வேல்யூஸே தான் பட் நேம் வந்து மாறுது. ஆர்குமென்ட்னு நாங்க சொல்லுவோம். இங்க பெராமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ காலிங்ல இருக்கிறதுக்கு பேரு ஆக்சுவல் ஆர்குமென்ட்ஸ். ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல இருக்க பேரு formal arguments or formal parameter. Okay. Then types of functions based on argument passing. So positional arguments, keyword arguments, default arguments. These are the three types. So you should know the programs, syntax, and you should understand everything. Okay. So kindly compare and study these three things. Definitely it will be easy. Okay. Then next you should know about passing mutable and immutable items to the function. ஓகே ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். டியூப்புல், லிஸ்ட், டிக்ஷனரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளால பாஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஐ டோல்ட் யூ, ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கைண்ட்லி டூ ப்ராக்டிஸ். ஓகே. தென் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. அது மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மிஸ்டேக் இல்லாம பண்ண முடியும். ஓகே. ஸோ now listen, I will give one program and I will ask some questions. Okay. So kindly listen. Okay. ஸோ இந்த என்ன ப்ரோக்ராம் வந்து நான் இங்க ஒன் பை ஒன் லைனா நான் எழுத போறேன். சரியா? ஜஸ்ட் லிசன். Okay. Students ready? This is the program. So now I will give the content here. So you have to match. Okay. Which you think, which one? Okay. So kindly match. So I will give these things. Kindly wait. After completing that, you can continue. Okay. Okay. Students ready?
Yes, sir. Yes. So this is the program. So now they will ask this, kindly match with this content. Okay. So in this program, which one is the actual argument? A is equal to 10, B is equal to 25. Print sum of A, comma B. Is actually Exactly say the answer, students. sir 35 is a actual arguments. No. So no Any sir. other? 10 Z is equal to X plus Y is the actual argument. No. Wrong. Then any other? print sum of 10, comma B. 10, comma 25. Students, I am not asking about the statement, just the arguments, actual A arguments. and B, sir. Yes, very good. A and B are the arguments. Okay, that's all. Here it is called A comma B are the actual arguments. That's all. Understood, students? So don't worry, don't think shy or don't feel anything. Kindly get answer. Okay. So நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த A comma B இதை மட்டும் நம்ம actual argumentன்னு சொல்லுவோம். Okay. Then which one is global variable? A, B, sir. Yes. A, B sir. A here this A equal to 10, B equal to 25. These two are global variables. Okay. Understood? Yes. Yes. Sir. Then which one is local variable? X, Y, Z. Yes. These three things are local variables. Okay. Z, X and Y are local variables. So actually Z only. Okay. Because X, Y will come under formal arguments. Okay. So kindly listen. Then which statement is a function definition? Def for XY. Which one? Def for XY. Yes, If this one, the first one. Okay, this is the function definition or function header. Okay, they will sometimes call it as function header. So kindly note it, function header. Then which one is a function calling statement? Then is it? No, function calling. We are calling the function. print Sir, From where we will get the function call? See this one. Okay, so Yes, I sir. given the answer, sorry, function name wrong. Add is the function name, so we have to call it by add. Okay, so this is this statement here, it is called a function calling. Okay, function calling, function definition. So kindly understand these two. Function calling is this one present in the main program. Function definition is a separate one. Okay, so kindly understand these terms. Then which one is a formal arguments? X plus Y. X, Y. Not x plus y, x comma y inside the function. Okay, here these x comma y are the formal arguments. X plus y is the expression. Okay, understood? Yes, sir. Students புரியுதா? கரெக்டா சொல்லணும். எக்ஸாக்ட்லி யூ ஷுட் டெல். ஓகே, எக்ஸ் ஒய் எங்க இருந்தாலும் அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸா மாறாது. இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னு பேரு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணனதும் இதே தான். So, okay, then the written statement. Written Z. Yes, written is the written statement. Okay, so maximum இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எந்த டேர்மும் கிடையாது ஃபங்க்ஷன் ரிலேட்டடா. கைண்ட்லி நோட் டவுன் திஸ் பிகாஸ் இது வந்து 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. இது will ask for 3 marks or 2 mark questions. வெரி ஈஸி பட் வெரி மச் கன்ஃபியூஷன். ஓகே, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை மேட்ச் பண்ணலைன்னா இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டுக்கு பக்கத்தில் அதை எழுதிக்கோங்க. எந்த இடத்துல இருக்கோ அதை எழுதுங்க.
இல்லைன்னா ஒரு லைன் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கைண்ட்லி டூ இட் நவ். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், then we will go for the next one. That's all about function. Then we will go for recursion. After completing this, raise your hand, students. Write it in your classwork note. Very, very important. ஸோ அந்த ஃபங்க்ஷன் சாப்டர்லேயே உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கும், அங்கே எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக கூட எழுதிக்கலாம். ஓகே, fast, everyone complete and raise your hands, students. ஸோ அந்த தியரி கொஷின் கூட நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கும்போது இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போதும், மீது எதுவும் நீங்கள் தேவையில்ல. அதே மாதிரி ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதே டைமில் மறுபடியும் இதே எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் வச்சு தான் மார்க் வரும். ஸோ கைண்ட்லி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தென் எவ்ரி ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அந்த எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக். நான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லைனே நான் கொடுத்துட்டேன். சரி, வேணாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும். பட் இந்த இன்சைட் த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்பேஸ் தான் இன்டென்டேஷன். இது எப்போ இந்த இன்டென்டேஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோமோ அது வந்து மெயின் ப்ரோக்ராம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Yes. What about boys? Yes, sir. Others? Yes. So thank you. Lower your hands. So now we will go for recursion. So recursion is a very easy. That is a very much compared to function. This is very very easy. But you should understand the function first. Then only you will go for recursion because it is a subtopic. So kindly listen. In this you should know about the definition first. Okay, that is necessary. Then what is the difference between function and recursion? Okay, so function means that main program will call the function, but recursion, the function call its own function. Okay, function calling itself. Okay, the function calling itself is the recursion. Okay, so you should know about its advantages, disadvantages. Okay, because here some memory will be very much used, so it is somewhat a disadvantage. Okay, so it using lot of memory compared to function. Okay, we already know the concept of looping. Okay, looping also doing the same thing repeatedly. Okay, recursion also doing the same function repeatedly. But what is the difference? Those kind of differences. What is the difference? What is this? Why we are going for recursion? Everything. Then you should know about the base condition. Okay, so the base condition அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப்போ வைல் லூப்ல பார்த்த மாதிரி ஒரு இனிஷியல் வேல்யூல இருந்து, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூல இருந்து ஸ்டாப் வேல்யூக்கு போகணும் இல்லையா, அந்த அப்டேஷன் அதை வந்து நம்ம ஸ்டெப் வேல்யூல மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இனிஷியலாக ஒரு வேல்யூ கால் பண்ணுவோம், பட் அது வந்து ஸ்டாப் வேல்யூ போகிற மாதிரி நம்ம அப்டேஷன் பண்ணியிருக்கணும். அதான் அந்த ப்ரோக்ராமில் நம்ம அப்ளை பண்ணுற விஷயம். ஓகேவா? ஸோ அது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அது கண்டிப்பாக அந்த பேஸ் கண்டிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தென் த சின்டாக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன், தட்ஸ் ஆல். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். ஸோ அது மட்டும்
கரெக்டாக பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் ஒரு கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஏதாவது எழுதிக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆடு கொடுத்துருக்கோம். இன்சைட் திரும்பவும் அதை வந்து ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரிகர்ஷனாக மாறிடும். ஓகே, இது நார்மல் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். பட் சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஆடுங்கிறத திரும்ப கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிகர்ஷன். ஓகே, அவ்வளோதான். தென் இன் ரிகர்ஷன் டாபிக் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ தீஸ் 4 programs. Okay, very very important. Lot of times they asking these 4 questions. Factorial using recursion, Fibonacci series using recursion. Third one, sum of first n natural numbers using recursion. Fourth one, calculating power, that is a x power n using recursion. Okay, so இந்த 4 ப்ரோக்ராமும் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிட்டோம். தென் ஐ கிவன் த மெட்டீரியல் ஆல்சோ. அந்த ப்ரோக்ராம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிவ் யுவர் ஓன் வேல்யூ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஒரே அவுட்புட் தான் எல்லாத்துக்கும். அதாவது இன்புட் தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஃபேக்டோரியல் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. ஒருத்தர் 5 ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஒருத்தர் 10 ஃபேக்டோரியல், ஒருத்தர் 7 ஃபேக்டோரியல் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் ஃபிபோனசி சீரிஸ் அதே மாதிரி how many number of elements you need that you should mention in the input. அது இன்புட்டில் கெட் பண்ணிட்டு தான் நம்மளால ப்ராசஸ் போக முடியும். தென் அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், இங்கேயும் n வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள். ஓகே, தென் எக்ஸ் பவர் என்னும் அதே தான். எக்ஸ் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும், n வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ கைண்ட்லி டூ த ப்ராக்டிஸ். ஸோ ரிகர்ஷன் வெரி ஸ்மால் சாப்டர், பட் you should do lot of practices. Okay, students, any doubts in the recursion? Anything you want to explain, students? No, sir. No. So kindly note. Okay, then we are going for the last one. The last chapter we are going to discuss is library. Okay, so library, you should know these 5 terms. This already I told you. Function, you know that. Okay, so that is a sub program or block of code. Then collection of functions is called a module. That's all. Module is a program which contains many functions. Okay, so you know a lot of examples for module. Okay, math module, random module, statistics module. Then in this file handling also we discussed about OS module. Okay, so many modules are there. So kindly explain with some examples. Okay, then the next one, package, that is a collection of many modules is called package, but that package is a folder that should contain this special file underscore underscore init underscore underscore .py. Okay, so don't forget this. Package is a folder that contains many modules. Okay, then library, that is a collection of many packages. Okay, it's a library. You should know these things. Then final thing is framework, that is the biggest component of the Python. Framework means the collection of many libraries. Okay, so I can give the example also. Mostly they will ask one example. Don't forget this Django. Okay, DJANGO, Django. Okay, but apart from this, what is the topic you should know in this chapter means in module you should know about the different types of importing statements, different ways of importing. Okay, so first you know that is import math. Okay, for just example, import math means you can include all the functions of the math module in your program. Okay, second type, another thing we will see, that is a multiple modules, import math comma random. Okay, so this is the way you can import multiple modules in your program. Okay, math module and random module. Then you can selectively import the functions from math. See, everything is a small letter, students. This is a Word document, so it automatically changing into capital letter. Okay, so don't
use these capital letters. Kindly, everything is small letter. Students, am I audible? Yes, sir. Yes. Yes, sir. So the third Also, type is from math import. You can specify the functions you need. Okay. For example, square root I need. Then I need a seal function. Okay, like this you can specify and include in your program. Okay. By this method also you can import all the functions of the module by using star operator. Okay. From math import star. Okay, this is another example. By this from keyword also we can import all the functions. Import star from math module, importing all the functions. This is the meaning. Okay, because you should know these things with the example, because they will ask the difference between these two types or any other two types. Okay, what is the difference between this type and this type, third and fourth one, first and the third one, like this they will give any difference questions. Okay, so you have to understand the concept. Okay, very easy. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் Yes, ஆஃப் ஆல் sir. நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தென் டூ யுவர் ஓன் ரைட்டிங். ஓகேவா? நீங்க எப்பயுமே ஒரு நோட்டோ புக்கையோ டிபெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து எதையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, டெஃபினட்டாக நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது கண்டிப்பாக எங்கேயும் அவுட் ஆஃப் த போர்ஷன் போகாது. ஓகேவா? ஏன்னா இம்போர்ட் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூ கேன் மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ், ஓன் எக்ஸாம்பிள்ஸ், எவ்ரி திங். நோ இஷ்யூஸ். சரியா? ஸோ சிபிசியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் அப்படியே புக்கில் இருக்கிறதும் நான் கொடுக்குற மெட்டீரியலும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஸோ இங்கே கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து இப்போ இந்த கேபிட்டல் லெட்டர் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கொடுப்பீங்க. நான் இதுக்கு உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்குனே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியா? ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? தீஸ் 3 chapters we almost covered these 3. Students, any doubts?